வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். அமர்நாத் ராமகிருஷ்ணன் தொல்லியல் துறை இயக்குனர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் 15,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு 15,00,000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் தோன்றியதாக, மனிதர்கள் இங்கே இருந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. அது தமிழ் அப்போ தமிழ் பேசியிருப்பாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் 15,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் மக்கள் மக்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது. மனிதன் தோன்றியதற்கான ஆய்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சான்றுகள் கிடைத்திருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார். அவர் ஒரு தமிழ்நாடு பற்றாளர். அவர் தமிழர் அவர் தமிழ் பற்றாளர் அவர். அதனால் ரொம்ப உன்னிப்பாக ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்கார். சரி, இப்போது இந்த நாடு இப்போ அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, இந்த நாடு நாகர்கள், இந்த தெற்காசியா முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் நாகர்கள் அப்படிங்கிறார். நாகர்கள் அப்படின்னாக்க அவர்கள் பேசிய மொழி தமிழ் அப்படிங்கிறாங்க. அப்போ பேசுனது தமிழ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஆய்வுகள் சொல்லுகின்றன. நாகர்கள் தான், ஆனால் அவங்க பேசின மொழி தமிழ் அப்படிங்கிறாங்க. அந்த தமிழ் தான் அப்படியே மருகி தமிழர் திராவிடங்கிற மாதிரி இப்போ திராவிடம் மாதிரி ஒரு இதாகிடுச்சு. இந்த 15,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க தமிழ் பேசுகிறாங்களா இல்லையான்னு தெரியாது. அதனால தான் சொல்லுவாங்க, நம்ம தமிழில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 15,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மண்ணில், நம்ம தமிழ் மண்ணில் மனிதர்கள் தோன்றி வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள், சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம நம்மளுடைய தமிழினத்துக்கு ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம், பெருமையான ஒரு விஷயம். இந்த மண்ணில் நம்ம இப்போ எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆப்பிரிக்காவில் தான் முதல் மனிதன் தோன்றினான், ஆப்பிரிக்கா தான் மனிதனுக்கு அந்த இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 15,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில் மனிதர்கள் தோன்றியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கா இல்லையான்னு தெரியல. நம்மளும் அதுக்கான தெரியல. ஆனால் உலகத்தில் சொல்கிறது ஆப்பிரிக்காவில் தான் மனிதன் முதலில் தோன்றினான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்பிரிக்கா, இந்த மடகாஸ்கரு இதெல்லாம் நம்ம குமரி கண்டத்தோட ஒட்டி இருந்தது. நம்ம குமரி கண்டத்தோட மதுரை குமரி கண்டம், மதுரை எல்லாம் ஒன்றா இருக்கும்போது ஆப்பிரிக்கா நம்ம பக்கத்தில் தான் இருந்தது. அப்படியே காலப்போக்கில் அப்படியே அந்த பூமி தட்டுகள் நகர்ந்து அது அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி ஆப்பிரிக்கா அங்கிட்டு போயிடுச்சு. அந்த ஆப்பிரிக்கா மக்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரியே கருப்பாக இருப்பாங்க, நம்மளை மாதிரியே இயற்கையோட ஒன்றி வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இது நம்மளும் ஆப்பிரிக்காவோடய கூட இருப்போமோ, ஆப்பிரிக்கா மக்களுக்கும் நமக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குதோ, ஏன்னா நம்மளும் கருப்பாக இருக்கோம், அவங்களும் கருப்பாக இருக்காங்க. அப்படி சொல்லலை, இல்லை சொல்கிறேன், ஒரு 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 தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா மனிதன் தோன்றியது அங்கன்னு முதல்ல சொல்கிறாங்க. இப்போ அமர்நாத் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 15 ஆண்டுகளுக்கு முன்பே மக்கள் நடமாடியதற்கான, வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள், சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு முழுவதும் அல்ல, தெற்காசியா இந்தியா முழுவதும் அல்ல, தெற்காசியா முழுவதும் தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க, நாகர்கள் வாழ்ந்திருக்காங்க, அவர்கள் பேசும் மொழி தமிழ் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ இதுக்கு நடுவில் இன்னொரு ஆராய்ச்சி என்ன சொல்லியிருக்காரு, ஆரியர்கள் வெளியிலிருந்து குடியேற வந்தவர்கள், மைக்ரேட் ஆனவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரியர்கள் அப்படிங்கிறது யார்? பார்ப்பனர்கள் வெளியிலிருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு இது ஊர் இல்லை, இது தேசம் இல்லை, இது நாடு இல்லை. அவங்களுக்கு சொந்த ஊர், சொந்த நாடு இது இல்லை. அதாவது இவர்கள் ஈரான் இருக்குது பார்த்தீங்களா, ஈரான் நாட்டை ஈரான் தான் இவர்களுக்கு பூர்வீகம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு? பார்ப்பனர்களுக்கு ஈரான் தான் பூர்வீகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஈரான்லேருந்து இப்போ இந்த உலகத்திலேயே, அதாவது சொந்த நாடு இல்லாத 2 இனம் இருக்குது அப்படின்னா, அந்த 2 இனம் என்னென்னா, ஒன்று யூத இனம், அவர்களுக்கு சொந்தமாக நாடு இல்லை. இன்னொரு இனம் ஆரிய இனம், பார்ப்பனர்கள் இனம், இவர்களுக்கும் சொந்தமாக நாடு இல்லை. அங்கே வசித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் யூதர்களும் ஈரான் அந்த 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 சைடில் தான், இஸ்ரேலு அந்த இதில் தான் வசித்தாங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஆரியர்களும் அங்கே தான் வசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்லுது. ஆனால் அவர்களுக்குன்னு சொந்தமாக நாடு இல்லை.
ஒரு ஊர் இல்லை. இப்போ தமிழ்நாட்டுக்கு தமிழனுக்கு தமிழன் ஒரு ஊர் இருக்குங்க. இந்தியா பூராவுமே தமிழனுக்கு தாங்க சொந்தம். இந்தியா முழுசுமே தமிழனுக்கு தாங்க சொந்தம். கரெக்டுங்க. அதில் வந்து இந்த சின்ன சின்ன இடையூறுகள், இந்த வந்தேரிகள் வந்து இடையூறுகளை புகுத்தி பாஷைகளை பிரித்து அது மொழியை பிரித்து 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 பேசி மொழி வழி மாநிலமாக பிரிக்கப்பட்டுருச்சு. இப்போ ஆந்திரா தெலுங்கு, ஆந்திரானா தெலுங்கு, ஒடிசான்னா ஒடியா மொழி பேசுகிறது, வங்காள வங்கா மேற்கு வங்காளம் பண்ணால் வங்காள மொழி பேசுகிறது. இந்த மாதிரி அங்கங்கே பிரிஞ்சு 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 வேறு வேறு மொழி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாத்துலேயும் இந்த ஜீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜீன் தான் வரும். நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் வரும். யாரை தவிர? ஆரியர்களை தவிர. அப்போ இவங்க அதை வந்து உள்ள நுழைச்சி இந்த உருதுவையும் சமஸ்கிருதத்தையும் உள்ள நுழைச்சி ஒவ்வொரு மொழியாக பிரிஞ்சு நீங்கள் மொழி வழி மாநிலமாக போய் தமிழன் கிட்டத்தட்ட 120 130 கோடி பேர் இருக்க வேண்டிய ஊரில் நம்ம வந்து குறுகி போய் 10 கோடி பேராக வாழ்கிறோம். இப்போ 130 கோடி பேர் இருக்கணும். இந்தியாவில் தமிழர்கள் மட்டுமே தான் இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் அரபியர்களும் சரி, இப்போ நம்ம அரபியர்களை விடுங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, நம்ம ஊரில் இஸ்லாமியர் இருக்காங்க பாருங்கள், அவங்க நம்ம ஊரில் கிறித்தவர்கள், அவங்களுக்கு பூரா நம்ம ஜீனு தான், நம்மளுடைய தமிழ்நாட்டு ஜீனு தான். ஏன்னா அவர்களாம் இங்கேருந்து அதாவது இந்த இந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்த மத கொள்கையில் இருக்கக்கூடிய அந்த இது தாங்க முடியாமல் அது நூலாகி அவங்கெல்லாம் மதமாற்றமானவங்க தான் கிறிஸ்தவர்களாகவும் முஸ்லீமாகவும் மாறினது நம்ம தமிழர்களுடைய ஜீன் தான். எல்லாருமே தமிழர்களாக தான் இருக்கும். யாரும் யாரும் வந்து ஹைதர் அலி கூட தமிழனுடைய ஜீனாக தான் இருக்கும். எல்லாருமே பாபரோ அக்பரோ கோரி முகமதுவா கஜினி முகமதுவா இருக்க முடியாது. அவங்க வந்தாங்க, அவங்க இருந்தாங்க, இப்போ நாட்டை ஆண்டாங்க, அவ்வளோதான், போயிட்டாங்க. அவர்களுக்கும் ஜீனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் நமக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், இப்போ இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாருமே நம்ம ஜீனோட சம்மந்தப்பட்டு, நம்ம ஜீனோட ஒத்து போகாத ஒரே இனம் ஆரிய இனம், அது பார்ப்பனர் இனம். அவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இல்லை, சொந்தமாக ஒரு நாடு இல்லை. வந்த இடத்துல அவங்க வந்து இப்போ வந்ததற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்குங்கிறத ராமகிருஷ்ணன் ஐயா சொல்லியிருக்காரு. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க ஊருன்னு இதை வந்து பிரகடனப்படுத்த பார்க்குறாங்க. அவங்களுடைய ஊர் இது, அவங்களுடைய கலாச்சாரம், இந்த மண் அவங்களுடைய மண் அப்படின்னு சொல்ல பார்க்குறாங்க. இல்லை, அவங்களுக்கும் இந்த மண்ணுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவர்களுக்கு சாமி வேற, அவர்களுடைய உணவு முறை வேற, நம்ம சாமி வேற, நம்மளுடைய உணவு முறை வேற. பார்ப்பனர்கள் வந்து மாட்டுக்கறி திங்கிறவங்க, காலங்காலமாக பல்லாயிரம் வருட காலமாக மாட்டுக்கறி தின்னு தான் அவங்களுக்கு பழக்கம். நம்ம வந்து நம்மளும் மாட்டுக்கறி எல்லா கறியும் தான் தின்றுருக்கோம். ஆனால் நடுவில் அந்த புத்த மதம் வந்து சைவம் உயிர்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கௌதம புத்தர் சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி தாங்க போய்கிட்டு இருக்குது. இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மதத்தை, இந்த நாட்டை இந்து மதமாக, இந்து நாடாக அறிவிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்களே. நம்ம இந்துக்கள் இல்லை, தமிழர்கள் இந்துக்கள் அல்ல. இந்துக்கள் என்பது வேற. அது எல்லா மதங்களையும் ஒன்றா சேர்த்து ஒரு இதாக சொல்லுவது. பார்சி, கிரிசி, அது இது லுட்டுலுக்கு என்னென்னமோ மதங்கள்லாம் இருக்குது. கருமாந்திரம்லாம் இவங்கெல்லாம் வளர்த்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஒன்றா சேர்த்து இந்து மதம்னு சொல்லிட்டாங்க. நமக்கும் இந்து மதத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நம்ம தமிழர்கள். நமக்கு வந்து கல் வழிபாடு தான், நமக்கு வந்து முன்னோர்கள் வழிபாடு தான். நம்ம மூதையர்களை தான் நம்ம குளத்தில் பிறந்தவங்கள, குளத்தில் இறந்தவங்களை, நம்மளுடைய போரில் மடிஞ்சவங்களை, நம்ம குடும்பத்துக்கு ஒரு ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார், போரில் மடிஞ்சிட்டான்னு வைங்க, அவரை தான் நம்ம வந்து எடுத்து சாமியாக எடுத்து கும்பிட்றோம். நமக்கு தெய்வங்களே நமக்கு சாமி தான். பிரபஞ்சம், சூரியன், இந்த சமாச்சாரங்கள் தான் நமக்கு வந்து சாமி. மற்றபடி நம்ம குடும்பத்தில் பிறந்தவங்க, மற்றபடி எந்த சாமியும் நமக்கு சாமியாக இருந்ததில்லை. இப்போ அவங்க என்ன கட்டமைக்க பார்க்குறாங்க, இந்த நாடு அவங்களுது அப்படின்னு பார்ப்பனர்கள், ஆரிய பார்ப்பனர்கள் கட்டமைக்க பார்க்குறாங்க. இந்த நாடு அவங்களுது, சரஸ்வதி கலாச்சாரம், அந்த கலாச்சாரம், இந்த கலாச்சாரம், சரஸ்வதி நதி உள்ளே ஓடுது, ராமாயணம் வந்தார், ராமன் வாழ்ந்தார், புத்தர் வாழ்ந்தார், அவர் வாழ்ந்தார், இவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ண பார்க்குறாங்க, இந்த நாட்டை வந்து அவங்க நாடாக மாற்றுறதுக்கான முயற்சிகளை பண்ணுறாங்க. அவங்க நாடாக கட்டமைக்க பார்க்குறாங்க. அவங்க தான் பூர்வீக குடிகள் அப்படிங்கிறத கட்டமைக்க பார்க்குறாங்க. ஆனால் இந்த நாடு வந்து தமிழர்களுக்கு தான் சொந்தம், தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம். இந்த மொத்த இந்தியாவுமே தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம், தமிழனுக்கு தான் சொந்தம். அதற்கான ஆதாரங்கள் நிறைய கிடைச்சிருக்குங்கிறத நம்ம தான் பார்க்குறோம். இப்போ அதை வந்து நம்ம ராமகிருஷ்ண ஐயாவே சொல்லிவிட்டார் ஓப்பனாகவே.
இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். இப்போ இந்த அந்த கட்சி கிச்சி அது இதுன்னு சொல்லிவிட்டு இப்போ உள்ள நுழைஞ்சி நம்மளை கெடுக்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நல்ல அறிவாளிகளாக, தமிழர்கள் வந்து நல்ல அறிவாளிகளாக இருந்தால் இந்தியாவிலேயே நம்ம தான், தமிழ்நாடு தான் எல்லாத்துலேயும் முன்னிலையில் இருக்குது. அப்போ இங்கே வந்து எல்லாமே இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். எல்லா சமாச்சாரங்களும் இங்கே அதிகமாக இருக்குன்னு தானே அர்த்தம். இதை வந்து சிதைக்க பார்க்குறாங்க. இதை எப்படி சிதைக்க பார்க்கணும்? கல்வியை பிடுங்கிடணும். இப்போ தந்தை பெரியார்னு ஒருத்தர் வந்து, அதுக்கப்புறம் அண்ணாதுரைன்னு வந்து, அதுக்கப்புறம் கலைஞர்னு வந்து, அதுக்கப்புறம் வரிசையாக வந்த முதல்வர்கள்லாம் அனைத்தும் நாட்டை ஆண்டவங்க இந்த ஒரு 50, 60, 75 வருட காலமாக தமிழ்நாட்டை வந்து முன்னுக்கு கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாடு சுதந்திரம் வாங்கும்போது பீகார் மாதிரி, உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒரு பஞ்ச பராரிகள் நிறைந்த ஒரு 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 ஏழை தேசமாக தான் இருந்தது. ஆனால் இவர்கள் வந்து கல்வியறிவை கொடுத்து, சுயமரியாதையை ஊட்டி, படிக்க சொல்லி நாடு இன்னைக்கு வளர்ந்து நிற்கிது. இதை வந்து எப்படியாவது அழிக்கணும், பிடுங்கணும்னு பார்க்குறாங்க. அது எப்படி அழிக்கணும், பிடுங்கணும் அப்படின்னாக்கா, கொதிக்கிறத இப்போ அடங்கணும் அப்படின்னாக்கா, எரிகிறத பிடுங்கணும் அப்படிம்பாங்க. எரிகிறது எது? கல்வி. கல்வியை பிடுங்கிட்டோம் அப்படின்னாக்கா, தமிழனுடைய வளர்ச்சிக்கு தடைபட்டுரும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்காக தான் 3வது புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்து 3வதுல ஒரு பப்ளிக் எக்ஸாமு, 5வதுல ஒரு பப்ளிக் எக்ஸாமு, 8வதுல ஒரு பப்ளிக் எக்ஸாமு, 10வதுல ஒரு பப்ளிக் மாற்றி வைக்க பார்க்குறாங்க. 3வதுல ஃபெயில் ஆகிட்டோம்லாம், 3வதுல ஃபெயில் ஆகிட்டா ஒரு தடவை படிக்க சொல்லுவாங்க. 2வது தடவையும் ஃபெயில் ஆகிட்டோம். எல்லாம் மீதி 5வதுல 3வதுல பாஸ் பண்ணிட்டு 5வதுல போய் ஃபெயில் ஆகிட்டா ஒரு வேளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு குலக்கல்வியை நீங்கள் கற்றுக்குங்க அப்படிங்கிற மாதிரியான கட்டமைப்பை கொண்டு வந்து இந்த 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 நாட்டில் நம்மளை முட்டாள்களாக்கணும், இல்லை நம்மளை அழிக்கணும். தமிழனை முட்டாளாக்கணும், தமிழனுடைய வளர்ச்சியை குறைக்கணும். இந்த மாநிலம் வளரணுங்கிற எண்ணமெல்லாம் அவங்களுக்கு இல்லை. தமிழனுடைய வளர்ச்சியை குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தமிழனை முட்டாளாக்கணும், படிப்பறிவு இல்லாதவனாகணும். அவனை வந்து மூட வழக்க நம்பிக்கைகளுக்கு அடிமையாக்கி பழைய இந்த நம்ம ஊரை சொல்லுவாங்கல்ல, ஃபாரினில் சொல்லுவாங்கல்ல, இது பாம்பாட்டிகளின் தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாம்பாட்டிகள் தேசமாக நம்மளை மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் நடக்கின்றன. தமிழர்கள் எப்போவுமே விழிப்பாக இருக்கணும். இல்லை என்றால் இந்த ஆரிய பார்ப்பன கும்பலினுடைய கண்ணு நம்ம மேலே தான் இருக்குது. தமிழ்நாடு தான் அதுக்கு டார்கெட்டு. நம்ம வந்து கொஞ்சம் அசந்தம் அப்படின்னாலும் நம்மளை தின்னுட்டு நம்மளுடைய பாரம்பரியத்தையும் நம்மளுடைய 15 லட்சம் வருஷம் அந்த வருடங்களாக இருந்த நம்மளுடைய பாரம்பரியத்தை, நம்மளுடைய பண்பாடுகளை அழித்து நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. நன்றி, வணக்கம். தமிழர்கள் விழிப்பாக இருக்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயமான சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.